வணக்கம். விபீஷ்ணன் ராவணன் கூட கருத்து வேறுபாடு பட்டு ராமர் கிட்ட வராங்க. ராமர் கிட்ட வந்து சொல்றாங்கன்னா அவங்க அணில சேர்ந்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ராமர் சொல்றாங்க, என் கூட சில பேர் இருக்கிறாங்க, அங்கே கூட கலந்து உரையாடிட்டு தான் என்னால் உனக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ராமர் தான் தலைவர், அவங்க நினைச்சா நீ வான்னு சொல்லலாம், என்ன வராதன்னு சொல்லலாம். ஏன் எல்லார்கிட்டையுமே கலந்து உரையாடிட்டு தான் என்னால் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஒரு தலைமை பண்பு. இப்போ ராமர் கேட்குறாங்க, சுக்ரீவன் சொல்றாங்க அவன் ஒரு அரக்கன், அவன் ஒரு பகையாளி, இந்த மாதிரி நிறைய கருத்து சொல்லிட்டு அவன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜாம்பவான் சொல்றாங்க அவனை சேர்த்துக்கிறது சரியா படலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி லக்ஷ்மணன் எல்லாருக்கிட்டையுமே கருத்து கேட்குறாங்க, எல்லாருமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இப்போ கடைசியா ராமர் அனுமார் கிட்ட கேட்குறாங்க. ராமர் கேட்குறாங்க, அனுமார் உன்னோட கருத்து என்ன அப்படின்னு. இப்போ நம்ம கூட இருக்கிற பெரியவங்களோ ஏதோ ஒரு கருத்து சொன்னால் அதுக்கு எதிராக நம்ம ஒரு கருத்து சொன்னோம்னா அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது ஒரு சரியான உண்மையான கருத்தாக இருந்தால் நம்ம தாராளமாக சொல்லலாம். இப்போ அனுமாரோட தலைவர் யார்? சுக்ரீவன் என்ன சொல்கிறாங்க, அவன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அனுமார் என்ன சொல்லணும், ஆமாம் அவன் வேண்டாம் தான் சொல்லணும். ஆனால் அனுமார் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இலங்கைக்கு போயிருக்கும் போது ராவணன் என்னை கொல்ல வரும்போது இவங்க தான் தடுத்து நிறுத்தி இவங்க ஒரு தூதுவன், இவனை கொல்ல வேணான்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் அந்த ஊரை சுற்றி பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே மது, கேளிக்கை, ஆட்டம், பாட்டம் இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இவங்க அரண்மனையில் இருந்து மட்டும்தான் அந்த பூஜை செஞ்சால் ஓம புகை வெளியே வந்துச்சு. ரொம்ப அமைதியாக சாந்தமாக இவங்க இடம் இருந்துச்சு. அதனால இவங்க நல்லவங்க, இவங்கள நம்ம அணியில் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பெரும்பான்மையான கருத்து வேண்டான்னு தான் இருக்குது, அனுமார் மட்டும்தான் சரின்னு சொல்கிறாங்க. இப்போ ராமர் என்ன பண்ணுறாங்கன்னா விபீஷணனை சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு தலைவர் அப்படிங்கிறவங்க எல்லாரோட கருத்தையுமே கேட்கணும். கேட்டுட்டு அதில் எது சரியான கருத்தோ அதை தான் அவங்க முடிவெடுக்கணும். அதே மாதிரி அந்த முடிவுக்கு எல்லாரையுமே கட்டுப்பட வைக்கணும். இதுதான் ஒரு தலைமை பண்பு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கம்பராமாயணத்தில் இருக்குது. நன்றி.